உண்டு. பிரபாகரன் தேசிய தலைவர், பிரபாகரன் விடுதலை புலிகள் வேறதா இருந்தாலும் ஈரோஸ் அதிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் அமைப்பா இருந்தாலும் நான் புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை நான் மதிக்கிறேன், நான் அந்த போராளிகளை மதிக்கிறேன். நான் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் தியாகி, தந்த குடும்பத்தையே இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தார வார்த்து கொடுத்த ஒரு தியாகி. அந்த தியாகியால நான் திரும்ப ஊடகங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னென்றால் பிரபாகரனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆயுதங்கள் மௌனிக்க போகுது. எங்களுடைய தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் சக்தியை ஏற்படுத்த வேணும், உருவாக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒட்டுக்குழுக்களை அவலத்தையும் உண்டு இணைச்சு பொது மன்னிப்பு கொடுத்து சம்பந்தனையோட தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினது மாத்திரமல்ல, உங்களுக்கு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்ததா இல்லையா? உலக உண்மைதானே. புலிகள மறைவு அல்லது ஆயுத மௌனிப்பு அல்லது ஆயுத போராட்ட ஸ்தம்பிதத்துக்கு பிறகு அது உடனடியாக 11 சரிஞ்சுதா இல்லையா? இதுல இருந்து என்ன விளங்குது? புலிகள் இல்லைன்னா அந்த அமைப்பு இல்லை. ரைட்? நீங்க எல்லாம் பெரிய தேச பேஜா இல்ல, நீங்க பெரிய பெரிய சேவகன் இல்ல, கொடவள்ளி இல்ல. நீங்க உங்க மக்களுக்கு உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு அந்த மனிதனால உருவாக்கப்பட்ட அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேணும் என்ற அந்த நன்றி உணர்வு வடகிழக்கு மாகாண மக்கள் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வாக்களிக்கிறேன். இனி அது அந்த பருப்பு உபகாரம். இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் வந்து இன்றைக்கு வடகிழக்கில் சுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து யுத்தம் முடிவுற்ற பிறகு வடகிழக்கு மாகாணத்தில் பாதிப்புற்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு புனர்வைப்புக்காக டயஸ்போரா தொடக்கம் அங்க உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த குளிருக்குள்ளையும் கூதலுக்குள்ளையும் 1 வேளைக்கு 2 வேளை 3 வேளை மெஷின் மாதிரி ஓடி உழைச்சி இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு யுத்தம் முடிவடைந்த 2008ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இற்ற வரைக்கும் பல கோடி கணக்கான பணம் வடகிழக்கு மாகாணத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களையும் பாதிக்கப்பட்ட விதவைகள், அங்கவினர்கள், மனநோயாளிகள், அநாத குழந்தைகளை புனரமைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அந்த மக்கள்கிட்ட போய் சேரல. அடுத்த கூட்டம் தொண்டமான் கூட்டத்தை போல அடுத்த கூட்டம் இது. நீங்க ஒவ்வொரு தரம் வெளிநாடு போற நேரம் ஒவ்வொரு ஹோல்லையும் உங்களுக்கு சாப்பாடை போட்டு சுவிஸ்ல செங்காலன் கண்டுங்கள நடந்தது, லண்டன்ல வெம்பிளில நடந்தது, கனடாவில் டொரண்டோவில் யார்கிட்ட எத்தனை எவ்வளவு கோடி பணம் கொடுத்தது அவ்வளவு ஆதாரம் இருக்கு. நீங்க யாரும் தப்ப முடியாது. நீ தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுமந்திரன் உட்பட சாணக்கியன் வரைக்கும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட பணம் அவ்வளவு அந்த மக்கள்கிட்ட போய் சேர வேணும். இல்ல உங்களுக்கு அதே நிலை தான். முதலாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், 2வது கோர்ட்ஸ். என்னடா நான் ஆதாரங்கள் இல்லாம இறங்க மாட்டேன். நான் ஆதாரங்களை இறக்கி அடிக்க வழிகிறேன் தாங்க மாட்டீங்க. உங்களோட வண்டவாளம் எல்லாம் வழியில வரும். நீங்க 4-5 பேர் ஒன்றா இணைஞ்சு கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்து போட்டு இன்றைக்கு பிரிஞ்சா போல நீங்க தப்பிச்ச நினைக்காதுங்க. அதே மாதிரி செஞ்சிருக்கார் ஒரு ஆள், செந்தில் தொண்டமான். அவரை கிழக்கு மாகாணத்தில் ஆளுநர் சொல்லி மட்டக்களப்பு மாநகர சபையில் இருந்து கிழக்கு மாகாண பகுதியில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்கள், நகர சபை, பிரதேச சபைகள்ல இந்த அப்பாவி மக்கள் இந்த வரி பணம் பிக்ஸிட் அவ்வளத்தையும் முடத்தி அவர் சமாதான புறா விட்டதும் காலமாடு அடக்கினதும் ஃபங்க்ஷன் செய்ததும் அவரது வேலை. அதை காட்டி போட்டு கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு போய் நீ தப்பித்த பிரச்சனை இருக்கிறியா? அப்படி இருக்கமே முன்ன பிரிச்சு மேய்வேன் நான். கொஞ்சம் பொருங்க, இந்த அனர்த்தம் ஒரு நிலைக்கு வரட்டும். கடைசி வரை நாம் விட போறோம். நம்ம எல்லாம் சரி, மாங்கனியில, காயாங்கனியில, கதிரவழியில, வாக்கரையில இவ்வளவு ஏக்கர் காணிகளை கம்பெனியில கொடுத்து கமிஷன் பண்ணதுல இருந்து இல்மனைட் அகழ்வுக்கு எத்தனையோ கம்பெனியை கொண்டு வந்து எத்தனை கோடி பண்ண வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லை, செந்தில் தொண்டமான்
நீங்க வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள 500 கிலோ கச்சு சாப்பிட்டுருக்கேன்னு சொன்னா இது பகுதியடாப்பா இது. ஒரு கிலோ கஜுவோட கம்மி 6000 ரூபாவா? 6000 5000 30 3 லட்சம் ரூபாய்க்கு கஜு சாப்பிட்டுருக்கான் பாவி. அதுக்கான ஆதாரம் இருக்கு, பில் இருக்கு. நான் சும்மா சொல்லல, விளங்குதானே? சகல ஆதாரத்தை வச்சு கொண்டுதான் நான் கதைக்க பழகிறேன். கிரகங்க போது பார்ப்போம், விளையாடி பார்ப்போம். இல்லையா எங்கேயாவது பொது வழிக்கு வாங்க, மீடியாவில் சந்திப்போம். ரைட்? அதை விட்டுட்டு நீங்க உங்களோட எடுபுடியல் 2-3 பேருக்கு காப்பத்தில் அரப்பத்தில் கொடுத்து போட்டு ஈரோஸுக்கு பிரபாக்கு கமெண்ட்ஸ் எழுத வைக்காதுங்க. எனக்கு 100 கமெண்ட் வருதுன்னு சொன்னால் 95 நல்லா தான் இருக்கும். ரைட்? நல்ல ஆலோசனை இருக்கும். சரியா? எனக்கு போன தடவை நாம் நடத்தின ஊடகவியலாளர் சந்திப்புக்கு பிறகு ஆஸ்திரேலியா, லண்டன், இது 2 நாட்டிலையும் நான் கூடுதல், நியூசிலாந்து, சுவிஸ்ல இருந்து, அது மட்டும் இல்லை வடகிழக்கு மலையகத்தில் உள்ள எக்கச்சக்கமான தொலைபேசி அழைப்புகள். தொடர், நாங்களும் உங்களோட கை கொடுக்கிறோம், நாங்களும் உங்களோட இணைகிறோம், நாங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குவோம், உங்களோட தலைமைக்குள்ள நாங்கள் வர்றோம். நெவர் எந்த தலைமைக்குள்ள நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் தலைவர் இல்லை. ரைட்? நான் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குற ஏடிப்படி தான். நான் வாங்க எல்லாரும் ஒன்றாக இணைஞ்சு தலைமைத்துவத்தை உருவாக்குவோம். ஒரு ஆளுமை உள்ள இந்த இந்த புராடுகள் 1 நம்பர் புராடுகளை திறத்துவோம். முதல் விளங்குதானே? கேவலமா இருக்கு அவங்களோட செயல்பாடுகள். மாநகர சபையால் மலைய மக்களுக்கு சாமான்கள் கலெக்ட் பண்ண உடனே மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியம் ஓடி போடுவார்கள். அந்த சாமான் எடுத்து கொண்டு டிராக்டர்லையும் ட்ரக்லையும் ஏற்றி கொண்டு தான் கலெக்ட் பண்ண மாதிரியும் தன் வீட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி இப்படி நடந்து கொண்டாங்க. சரியா? உலகெல்லாம் அரசியல் வாழ்க்கை இல்லைன்றது எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவுதான் நாடகம் ஆடினாலும் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை. ஆகவே தயவு செய்து, உங்களுக்கு தெரியுமா ஒன்று, பிரபாகரன் தேசிய தலைவர், பிரபாகரன் விடுதலை புலிகள் வேறதா இருந்தாலும் ஈரோஸ் அதிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் அமைப்பா இருந்தாலும் நான் புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை நான் மதிக்கிறேன். நான் அந்த போராளிகளை மதிக்கிறேன். நான் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் தியாகி. தந்த குடும்பத்தையே இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தார வார்த்து கொடுத்த ஒரு தியாகி. அந்த தியாகியால நான் திரும்ப ஊடகங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னென்றால், பிரபாகரனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. ஆயுதங்கள் மௌனிக்க போகுது. சோ எங்களுடைய தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் சக்தியை ஏற்படுத்த வேணும், உருவாக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒட்டுக்குழுக்கள் அவ்வளத்தையும் இணைச்சு பொது மன்னிப்பு கொடுத்து சம்பந்தனையோட தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குனது மாத்திரமல்ல, உங்களுக்கு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று தந்ததா இல்லையா? உலக உண்மைதானே? புலிகள மறைவு அல்லது ஆயுத மௌனிப்பு அல்லது ஆயுத போராட்ட ஸ்தம்பிதத்துக்கு பிறகு அது உடனடியாக 11 சரிஞ்சுதா இல்லையா? இதுல இருந்து என்ன விளங்குது? புலிகள் இல்லைன்னா அந்த அமைப்பு இல்லை. ரைட்? நீங்க எல்லாம் பெரிய தேச பேஜா இல்ல, நீங்க பெரிய பெரிய சேவகன் இல்ல, கொடவள்ளி இல்ல. நீங்க உங்க மக்களுக்கு உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு அந்த மனிதனால உருவாக்கப்பட்ட அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேணும் என்ற அந்த நன்றி உணர்வு வடகிழக்கு மாகாண மக்கள் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் வாக்களிக்கிறேன். இனி அது அந்த பருப்பு போகாது. சோ மக்கள் எல்லாரும் ஹீரோஸை நம்ப விடுக்கிட்டு இருக்காங்க, பிரபாவை நம்புறாங்க. சோ எங்களால முடியும் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை உருவாக்குறதுக்கு. நான் தலைவர் இல்லை, ஈரோஸ் தலைமை தாங்க. ஈரோஸ் ஒரு பாலமாக இருக்கும், ஒரு ஏணிப்படியா இருக்கும். விளங்குதான்? ஒரு நல்ல தலைமைத்துவத்தை வடகிழக்கு மாநில தமிழ் பேசும் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இல்ல தமிழ் பேசும் மக்களுக்கு. காரணம் என்ன?